அனைவருக்கும் வணக்கம். புதிய அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் அமைப்புக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் நண்பர்களே. அதுலேயும் குறிப்பாக மோடி, ஜி ஜின்பிங், புட்டின் ஆகியோருக்கு இவர் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த எச்சரிக்கையை பூ அப்படின்னு உதறி தள்ளி இருக்குது இந்தியா அப்படிங்கிறது தான் இதில் விசேஷமே. மற்ற 2 நாடுகள் கூட கொஞ்சம் அமைதியாக இருக்குது. பிற பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் கூட இதில் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஆகி ஒரு உதறல் எடுத்து தான் இருக்கிறது தெரியுது நமக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவிலேருந்து வருகிற ரியாக்ஷன். ஆச்சரியகரமான ரியாக்ஷனாக இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் எதற்காக இப்படி பிரிக்ஸ் அமைப்புக்கு, குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்தாரு? அதை பற்றி ஏன் இந்தியா கவலைப்படவில்லை? இந்தியா ஏன் அதை புறம் தள்ளுது? இந்தியா ஏன் அதை உதாசீனப்படுத்துச்சு? இந்தியாவுடைய பலம் அப்போ என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, அமெரிக்காவுடைய அடுத்த அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அவர் ஜனவரி பாதியில் அவர் அங்க பதவியேற்க போறாரு. ஆனால் இப்பொழுதே அவங்க நாட்டு முறைப்படி புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் ஒரு 2 மாதங்கள் கழிச்சு தான் பதவியேற்பாரு. அது வரைக்கும் பழைய இப்போது இருக்கிற அதிபரே தான் தொடருவார். அதனால ஜோ பைடன் தொடருவார். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த புதிய அதிபராக வர்றாரு இல்லையா, அவர் தன்னுடைய கேபினட் யாரெல்லாம் தான் அடுத்ததாக அதிபராகும் போது முக்கியமான பதவிகளில் யார் யாரை அமர வைப்பது, உதாரணத்துக்கு சிபிஐயில் யாரை உட்கார வைப்பாரு, FBI தலைமையில் யாரை உட்கார வைப்பாரு, இந்த உளவு அமைப்புகள், பிற உளவு அமைப்புகள் மட்டுமல்ல பிற முக்கியமான அமைப்புகள்ல எல்லாம் யார் யாரை தலைமை பொறுப்பில் போடுறது அப்படின்லாம் முடிவு செய்கிற காலகட்டம் இது. அப்போ அவர் பதவியேற்ற உடனேயே அந்த அரசாங்கம் உடனடியாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். அப்படி அவர்கள் செய்யும் போது புதியதாக வரப்போகிற அதிபர் தன்னுடைய எதிர்கால பாலிசிகளையும் அவர் நிர்ணயிக்க ஆரம்பிப்பாரு. அவருடைய நாட்டில் என்ன மாதிரியான பொருளாதார சமூக பாலிசிகளை கொண்டு வர்றது, அதே போல அவங்களுடைய ஃபாரின் பாலிசியில என்னெல்லாம் பண்றது, இப்படியெல்லாம் அவங்க நிர்ணயிக்க ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாரு. அதன் தொடர்பில் தான் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிரதமர் திரு மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபரான புட்டின் ஆகிய மூவருக்கும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அதாவது தனிப்பட்ட முறையில் அவர் இந்த எச்சரிக்கையை விடல, பிரிக்ஸ் அமைப்பின் சார்பாக நாம 3 பேர் தானே இதை தலைமை எடுத்து நடத்துறோம், அதனால இந்த 3 நாடுகளுக்கு அவர் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அவர் விடுத்த எச்சரிக்கை என்ன அப்படின்னாக்க, எந்த நாடு டாலர் உபயோகத்தை தடை செய்ய நினைத்தாலும், அந்த உபயோகத்தை குறைக்க நினைத்தாலும் அந்த நாட்டின் மீது நாங்கள் 100% வரியை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சாரு. அதன் தொடர்பில் அவர் மேலும் என்ன சொன்னார்னா, இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்குது இல்லையா, இந்த பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த நாடுகளான இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுக்கிறேன். இந்த பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த நாடுகள் டாலருடைய பயன்பாட்டை குறைப்பதற்காக தனியாக ஒரு பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு ஒன்று உருவாக்க திட்டமிட்டு வர்றாங்க. அதை நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதை நான் கேம்பெயின் பீரியட்ல கூட நான் பிரச்சாரம் செய்யும் போது கூட இதை சொல்லி இருக்கிறேன். அந்த பாலிசியில நான் உறுதியா நிக்கிறேன். அதனால பிரிக்ஸ் நாடுகள் இந்த டாலருடைய பயன்பாட்டை குறைப்பதற்கோ அல்லது அதை புறந்தள்ளுவதற்கோ அல்லது தாங்களே புதியதாக ஒரு கரன்சியா, பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு இப்ப நம்ம ரூபா நோட்டு வச்சிருக்கிறோம், ரஷ்யால ரூபிள் வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு நாடும் தனித்தனி கரன்சி வச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரிக்ஸ் நாடுகளுக்குன்னு ஒரு தனி கரன்சியை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பேசினாங்க நண்பர்களே. இப்போ ஐரோப்பிய யூனியன்ல இருக்குது யூரோ அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த ஒவ்வொரு நாடும் தனித்தனி கரன்சி வச்சிருக்குது. பொதுவாக சேர்க்கும் போது யூரோ அப்படிங்கிற ஒரு புதிய கரன்சியை உருவாக்குனாங்க. அது ஏற்கனவே டாலருக்கு கொஞ்சம் போட்டியா தான் இருந்தாலும் டாலரை அது புறந்தள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா பிரிக்ஸ் நாடுகளுடைய இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, அவங்களுடைய குறிக்கோளே என்ன அப்படின்னா,
அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் புறந்தள்ளுவது. அவர்கள் அதாவது அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இது நாள் வரைக்கும் முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அவர்கள் கை ஓங்குச்சு. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக அவங்க பயங்கரமா உலகத்தை டாமினேட் பண்ணி நம்மளை எல்லாத்தையும் அடிமை போல வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வளங்களை சுரண்டுகிறார்கள். அவர்கள் மேலும் மேலும் பணக்காரராயிட்டே போறாங்க. தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சதுதான் சட்டம்னு மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் நடந்து கொண்டிருக்குது. உலகின் பெரிய அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா, இப்ப WHO இருக்குது, வேர்ல்டு பேங்க் இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாடுல வச்சுக்கிட்டு ஏழை நாடுகளை, ஆசிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகளை, தென் அமெரிக்க நாடுகளை இவங்க பாடா படுத்துறாங்க. அப்படிங்கிறதுனாலையும் இந்த G7 ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த G7 அன்றைய உலகின் 7 பணக்கார நாடுகள். இன்றைய உலகம் அல்ல, இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இந்தியாலாம் வந்துடுச்சு, அதல்ல. அன்றைய உலகின் 7 பணக்கார நாடுகள். அது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் அதுல இருக்குது. அந்த G7 நாடுகள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பிற நாடுகளை பாதிக்குது, பாடா படுத்துது. அப்படின்னும் அந்த G7 அமைப்புக்குள்ள எங்களை போன்றவர்களுக்கு அனுமதி இல்லாததால் தான், எங்களை நீங்க வரவேற்காததால் தான், எங்களை நீங்க உள்ள விடாததால தான் நாங்க பிரிக்ஸ் அமைப்பையே ஆரம்பிச்சோம் அப்படின்னு இந்தியா வெளிப்படையாகவே சொல்லியிருக்குது. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே இதை சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா இந்த பிரிக்ஸுக்கான வேலையே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படி மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக அவங்கள கவுண்டர் பண்ணுவதற்காக, அவங்களுடைய ஆதிக்கத்தை கவுண்டர் பண்ணுவதற்காக, அந்த ஆதிக்கத்தை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் இதுல முக்கியமான நாடுகள். இதுல முதல்ல ரஷ்யா, இந்தியா, சைனா ஆகிய நாடுகள் தான் இந்த கூட்டமைப்பை ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு பிரேசில் சேர்த்தப்பட்டது. அதற்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கால இருந்து ஒரு நாடு வேணுங்கிறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா சேர்க்கப்பட்டது. அதனாலதான் இது பிரிக்ஸ் அமைப்புன்னு பேரு. இந்த பிரிக்ஸ் அமைப்பை மேலும் இப்பொழுது எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்பொழுது 11 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல சவுதி அரேபியா உள்ளிட்ட 11 நாடுகள் அதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரிக்ஸ் அமைப்புடைய மாநாடு சமீபத்தில் நடந்தது. அந்த மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகளுக்குன்னு தனி கரன்சி ஒன்றை நம்ம உருவாக்க வேணும். யூரோவையோ அமெரிக்கன் டாலரையோ நம்ம பயன்படுத்துவதை நிறுத்த வேணும், அதை குறைத்து கொள்ள வேணும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்கெல்லாம் பயங்கரமான இந்த பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க இல்லையா. அதுல மிக முக்கியமானதாக அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க கையில் அப்படின்னா, சர்வதேச வர்த்தகம் நாம பண்றதுக்கு இப்பொழுது அதற்கு மிக முக்கியமான பேஸ் கரன்சியாக, ரிசர்வ் கரன்சியாக இருப்பது எது அப்படின்னா டாலர் தான். இப்ப ஜப்பான்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ இந்திய ரூபாயை நாம நேரடியாக ஜப்பான்ல கொடுத்து ஜப்பானியர்கள் அவங்களுடைய எண்ணெய் நம்ம கொடுத்தலாம் நம்ம தொழில் பண்ண முடியாது. மாறாக இந்திய ரூபாயை நம்ம அமெரிக்கன் டாலராக மாற்றி அமெரிக்கன் டாலரை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அமெரிக்கன் டாலரை அவங்க நாட்டு கரன்சி எண்ணாக மாற்றி அதற்கு பிறகுதான் நாம் வர்த்தகம் செய்ய முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா வர்த்தகத்துக்கும் அமெரிக்கன் டாலர் தான் நம்பி இருக்கிறோம். அதனால தான் அமெரிக்கன் டாலருடைய மதிப்பு இறங்குவதே கிடையாது, அதனுடைய மதிப்பு எப்போதுமே உயர்வாகவே இருக்குது. அது காரணம் என்ன, இதுதான். அது மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் தங்க நாடுல தங்கம் எவ்வளவு கையிருப்பு இருக்குதோ அதுக்கு நிகராக தான் கரன்சி அடிக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அப்பதான் அந்த கரன்சியுடைய மதிப்பு ஒரே லெவல்ல இருக்கும். இல்லைன்னா நம்ம அதிகமாக கரன்சி அடிச்சா அதனுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும். இதுதான் கரன்சி வேல்யூ ஏறுவது இறங்குவதுடைய தாற்பயம். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா மட்டும்தான், அமெரிக்காவுடைய அதிபர் ரீகன் இருந்தார், அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன முடிவு பண்ணுச்சு, தான் இனிமே கோல்டுக்கும் தங்க நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கோ அதுக்கும் டாலருக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் சௌரியத்துக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனாலும் கூட அதனுடைய மதிப்பு இன்னும் உயர்வாக இருப்பது காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே அமெரிக்கன் டாலரை பயன்படுத்துறது தான். அப்போ அதுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குதுங்கிறது தான். இதை மாற்ற வேணும் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கை. அதுலயும் குறிப்பாக என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனை வந்தது, இந்தியாவே நாம் அணுகுண்டு சோதனை நடத்தின போது இந்தியாவின் மீது கடுமையான வர்த்தக தடை விதிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்தியா சர்வதேச இந்த டாலரை மாத்திரம் இல்லையா, அதுக்கு ஸ்விஃப்ட்
அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் கூட இப்போ யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குன்னு வைங்களேன். யூடியூப் வருமானம் உங்களுக்கு அமெரிக்காவில் இருந்தால் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவில் நீங்கள் அந்த பணத்தை பெறணும் அப்படின்னா, டாலராக பெறணும் அப்படின்னா, உங்களுடைய வங்கியுடைய ஸ்விஃப்ட் எண்ணை நீங்கள் பதிவு செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூடியூப் சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த ஸ்விஃப்ட்டுங்கிறது சர்வதேச ஒரு வங்கின்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் வந்து நீ அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டாலரை பிற கரன்சியாக மாற்ற முடியும், வேற நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாற்ற முடியும். இந்த அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன பண்ணுது, இந்த ஸ்விஃப்ட்டை வந்து தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு. இந்த ஸ்விஃப்ட் அமைப்பை வங்கியை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்குது. அப்போ ரஷ்யா வந்து இப்போ யுக்ரைன் மீது படையெடுத்த உடனேயே ரஷ்யாவை ஸ்விஃப்ட் சிஸ்டத்தில் பிளாக் பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யா வந்து எந்த நாட்டுடனும் அமெரிக்கன் டாலரை கொண்டு வர்த்தகம் செய்யவே முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாகுது. இதற்கு மாற்றாக தான் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடம் வந்து இப்போ நம்ம கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், மற்றதெல்லாம் வந்து இறக்குமதி செய்கிறோம். அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் தடை விதித்த போதும் கூட இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்திலேருந்து ரஷ்யாவை தூக்கிவிட்ட பிறகும் கூட நம்ம செய்கிறோம்னா காரணம் என்னன்னா, இந்தியா ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட அதே போல சீனாவும் இதே போல ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதில் வந்து இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற பொருட்களுக்கு இந்திய ரூபாயில் நாம் வந்து பேமெண்ட் பண்ணுறோம். அதே போல ரஷ்யா வந்து தங்களுடைய நாட்டு கரன்சியான ரூபிள் இருக்குல்ல, ரூபிளில் நம்ம வங்கிகளுக்கு அனுப்புகிறாங்க. இதற்கு ஒரு சிஸ்டத்தை, ஸ்விஃப்ட் போல ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். சீனாவும் அவங்க நாட்டு கரன்சியிலே ட்ரேடு பண்ணிக்கிறாங்க, ரஷ்யாவும் சீனாவும். அதே போல இப்போ வந்து சவுதி அரேபியாவும் ரஷ்யாவோடு இதே போல செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எல்லாம் நாம் எல்லாம் வந்து பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிறோம். நாம் வந்து நமக்குன்னு ஒரு தனி கரன்சியை உருவாக்கிக்கணும். இப்போ அவன் ஸ்விஃப்ட் சிஸ்டத்தை வச்சு மிரட்டுற மாதிரி நாம் நமக்குன்னு ஒரு சிஸ்டத்தை, ஸ்விஃப்ட் போல நமக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்கணும். இப்போ அவங்க வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை கையில் வச்சுக்கிட்டு இந்த கோவிட் சமயத்தில் வேக்சினுக்கு அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு எத்தனை தடை செய்தார்கள் இந்திய வேக்சினுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி அமைப்புகளில் ஒன்று நாம் ஏறி உட்காரணும், இல்லை அந்த அமைப்புகள் போலவே நாம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தோடு இந்த பிரிக்ஸ் அமைப்பு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. அப்படி இதில் வந்து பிரிக்ஸ் அமைப்பு வெற்றி காண ஆரம்பிச்சது அப்படின்னா அடி யார் வாங்குவாங்கன்னா அமெரிக்கா தான். அது காரணம் என்ன, அமெரிக்காவுடைய டாலரை நம்மளாம் வாங்குறதுனால தான் அந்த நாடு நல்லா இருக்குது. அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதே உலக நாடுகள் தான். உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து இந்த பாண்டை விற்குது, அவன் அமெரிக்கன் டாலர் பாண்ட் அப்படின்னு, அதாவது கடன் பத்திரம். இப்போ இந்தியன் கவர்மெண்ட்லாம் கோல்டு பத்திரம் விற்றது இல்லையா, அந்த மாதிரி கடன் பத்திரத்தை விற்குது. இதை பிற நாடுகள் வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டா தங்க நாட்டில் இத்தனை யூஎஸ் டாலர் ரிசர்வ் கரன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வந்துடுது. இப்படி உலகத்திலேயே ஆக அதிகமாக யூஎஸ் உடைய கடன் பத்திரத்தை வாங்கியிருக்கிறது யாருன்னா சீனா தான். 740 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு சீனா தன்னுடைய அமெரிக்க கடன் பத்திரத்தை கையிருப்பு வச்சிருக்குது. சீனா வந்து இதற்கு முன்பே அமெரிக்கா இப்படியெல்லாம் மிரட்டிய போது என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய கடன் பத்திர கையிருப்பை குறைச்சிருக்குது. 2017க்கு பிறகு 25% தன்னுடைய அமெரிக்க கடன் பத்திரத்தை மார்க்கெட்டில் விட்டுருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான 100% நான் டேக்ஸ் போடுவேன் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணார்னா சீனா வந்து தன்னுடைய கடன் பத்திரத்தை வெளியில் விட்டுது அப்படின்னா, பூராத்தையும் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரமே ஆடி போயிடும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன் இல்லையா, இந்தியா வந்து இதை பற்றி கவலைப்படவே இல்லை அப்படின்னு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் விஷயமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்தியா வந்து இந்த பிரிக்ஸ் கரன்சிக்கு இதுவரைக்கும் நாம் ஒப்புதல் வழங்கவில்லை அப்படிங்கிறது தான். அது காரணம் என்னன்னா, ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த அமைப்பில் ஒரு காமன் கரன்சி வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சால் அந்த அமைப்பில் யார் இருக்கிறதுலே அதிக பலமானவர்களோ அவங்களுடைய கரன்சியை தானே ஒரு ஸ்டாண்டர்டாக வைப்பாங்க. நீங்கள் வேறு பேரில் எது வேணால் வச்சுக்கலாம், ஆனால் இட் வில் பி பெக் டு தட் கரன்சி. அப்போ அவங்களுடைய கரன்சியோடைய வேல்யூ இறங்குச்சுன்னா இந்த கரன்சி, இப்போ பிரிக்ஸ் கரன்சி இறங்கும். சீனாவுடைய எக்கானமி தான் பயங்கர ஹையில் இருக்குது. அதனால் சீனாவுடைய கரன்சி ஏறுச்சுன்னா இதுவும் ஏறும், இறங்குச்சுன்னா இதுவும் இறங்கும். அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ஆக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு அதில் முழுமையான உடன்பாடு இல்லை.
மாறாக வேற ஏதாவது ஒரு ஃபார்முலால நாம உருவாக்கணும் அப்படின்னு இந்தியா சொல்லி கொண்டிருக்குது. அதனால ட்ரம்புடைய மிரட்டலுக்கு இந்தியா பயப்படாததுக்கு முதல் காரணம் இதுதான். ஏன்னா நாமளே இன்னும் பிரிக்ஸ் கரன்சி பற்றி நாம கவலைப்படலை. இது தொடர்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறது எனக்கு நினைவு இருக்குது நண்பர்களே. அவர் என்ன சொன்னார்னா, பிரிக்ஸ் கரன்சி பற்றி கேட்டபோது அது இப்பொழுது தான், அதாவது ஒரு நேசன் ஸ்டேஜில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு கரன்சியை கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதற்கு பயங்கரமான டஃப் நெகோசியேஷன்ஸ் நடக்கணும். அதை முழுமூச்சாக செய்தாலே பல வருடங்கள் ஆகும். அது அவ்வளவு எளிதில் நடந்து முடியக்கூடிய காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு காரணம் இந்திய சீன ரைவல்ரி, அதாவது நம்ம நாடு ரெண்டும் எதிரி நாடுகள் தானே, அது அப்படிங்கிறதையும் ஒரு காரணமாக அவர் சொன்னார். அடுத்ததாக இந்தியா இதை பற்றி பெருசாக கவலைப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று, ட்ரம்ப் அவர்கள் இதை செய்தாலும் கூட அவர் போடுற கண்டிஷன் என்ன அப்படின்னா, நாம் ஒன்று அமெரிக்கன் கரன்சி எதிர்க்கணும், அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக நாம் பிரிக்ஸ் அமைப்பு செயல்படும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் அவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையில் நாம் அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய அளவில் நம்ம செயல்படுறதே இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்கிறோம். இரண்டுமே, ரஷ்யா கூட்டணியும் நமக்கு நண்பர்கள், அமெரிக்க கூட்டணியும் நமக்கு நண்பர்கள்ங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம நிற்கிறதுனால ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால இந்தியாவுக்கு இதில் பெரிய ஆபத்து இருக்காது அப்படிங்கிறது தான் வல்லுநர்கள் சொல்கிற விஷயம். அதனால தான் இந்தியா ட்ரம்ப் அவர்களுடைய இந்த மிரட்டலை எல்லாம் ஊதி தள்ளி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ட்ரம்ப் ஒரு வாலடைல் கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். அவர் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு மனுஷன். தனக்கு இன்னைக்கு காலையில் என்னத்தை கனவு கண்டுக்கிட்டு எந்திரிச்சாரோ அந்த மூடிலேயே அன்னைக்கு அவர் செயல்படுவார் அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனால் அந்த மனுஷன் பதவியில் உட்கார்ந்தாருன்னா என்ன செய்வார் அப்படிங்கிறது அவருக்கு கூட தெரியாது. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.